நான் நார்மலா சாப்பிடுறப்போ கடவாப்பல்ல போய் ஃபுட்டு மாட்டிட்டே இருக்கு மேம். அங்க கேப் இருக்கிறதுனால அதை ஃபில்லிங் பண்ணி சரி பண்ணிக்கலாமா? இப்போ கேப் இருக்கு அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஒரு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது இப்போ அந்த கிராவிட்டினால ஒரு கேப் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ஜஸ்ட் ஒரு சைட்ல ஃபில்லிங் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஃபில்லிங் வந்து உங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்னா நம்ம ரூட் கேனால் பண்ணி அந்த டூத்துக்கு கேப் போட்டு விடுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது அந்த இடத்துல சாப்பாடு சிக்கிறது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இல்ல இன்னொன்னு என்னன்னா ஏஜ் ஆகும்போது ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா ஒரு சிலருக்கு இல்லை எல்லாருக்குமே வந்து அந்த ஏஜ் ஆக ஆக ஒரு பர்டிகுலர் லெவல் வந்து தேய்மானம் இருக்கும். அந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து தேய்மானம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்ஸ் இறங்கும். ஸோ வந்து ரெண்டு பல்லுக்கும் நடுவுல வந்து ஒரு ஸ்பேஸ், அந்த ட்ரையாங்குலரா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது வயசானவங்களுக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் நடுவில் போய் சாப்பாடு சிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை வந்து கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணுமே தவிர அந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஃபில்லிங் பண்ணாலும் நிக்காது. ஸோ வந்து இப்போ அந்த இடத்துல ஃபில்லிங் பண்றோம், இல்ல எனக்கு இந்த இடத்துல இந்த ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இதை நீங்க அடைச்சு விட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸோ அது வந்து நமக்கு அந்த இடத்துல ஃபில்லிங் பண்ணா சாப்பாடு இருந்தா எப்படி உறுத்துமோ அதே ஃபீல் தான் நம்ம ஃபில் பண்ணாலும் இருக்கும். ஸோ வந்து அதை நீங்க கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் ஒரு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். தேங்க்யூ.